எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு 11/11 சி இந்த டைம் இஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, வெரி குட்னு சொல்லலாம். 11/11 நவராத்திரி ஸ்பெஷல் ரீடிங்னு சொல்லலாம், 11/11 போர்ட்டல் ஓப்பனிங்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நியூ பிகினிங் இல்லைன்னா வந்துட்டு சம்திங் புது விஷயங்கள் நடக்கிறது, புதுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, சம்திங் வெரி நியூ, புதுசான ஒரு விஷயம். என்ன அது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கார்டு. ஸோ இந்த கார்டை பாருங்க. இந்த கார்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா பைல் நம்பர் 1, pile number 2, this one, pile number 3. Okay, ஸோ இந்த 3 கார்டும் பாருங்க, எது பிடிச்சிருக்குதோ அந்த கார்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணும்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் காமனான ஒரு ரீடிங். ஓகேங்களா? ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் பர்சனல் விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரோ கிளாஸஸ் லேர்ன் பண்ணணும், ஹீலிங் செஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்துட்டு பர்சனலி வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த டைம் என்ன ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன வருது, ஸோ என்ன ஒரு விஷயம் வந்துட்டு க்ரோ ஆக காத்திருக்கு பார்க்கலாம். ஸோ வாட் நியூ டோர் இஸ் ஓப்பனிங், ஸோ என்ன ஒரு குட் திங். ஓகே, okay, so pile number 1. See, இந்த ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் இஸ் கம்மிங். ஸோ ப்ரேயர் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் வந்துட்டு இந்த டைம்ல நீங்க வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ், அதாவது இது வந்து 11/11 ஆல்சோ வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரீடிங்கே வந்துட்டு, பிகாஸ் சம்திங் இஸ் ஓப்பனிங் ஃபார் யூ, நியூ பிகினிங்னு கூட வச்சுக்கலாம். யூ காட் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு வந்திருக்கு. இது இந்த டைம்ல என்ன அப்படின்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எமோஷன்ஸ், ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லலாமா? அதாவது மனசுக்குள்ளார இருந்த ஒரு ஒரு ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப உங்களை கட்டி போட்டு வச்சிருந்ததுல அது ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அண்ட் இந்த டைம் வந்து பைல் நம்பர் 1 ரொம்ப வந்துட்டு கேர்ஃப்ரீயா இருப்பீங்க. எதை பத்தியும் ஓவரா கேர் பண்ணாம ரொம்ப கேர்ஃப்ரீயா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு கரெக்டான பாத்தை someone will come into your life and guide you. இது என்னன்னா இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்ல ஆல்ரெடி இருந்த நபராக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக அந்த நபர்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒரு வீக்னஸ் இருந்திருக்கும். ஸோ அதே நபரை வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க காத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த பர்சன் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க அப்படி இல்லை, பட் அவங்கள பத்தின ஏதோ ஒரு செய்தி. ஸோ நீங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ தவறா ஒரு வீக்னஸா புரிஞ்ச விஷயம் இந்த டைம் தெளிவாக காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெளிவுங்கிறது வந்து பைல் நம்பர் 1 நோக்கி வந்துட்டு வருது. ரைட், நீங்க ஆசைப்பட்ட யூ காட் பியூட்டிஃபுல் மெஜிஷியன். இதுக்கு மேல என்ன வேணும்?
ஸோ ஆல்வேஸ் என்னோட ரீடிங்கில் எப்பயுமே சொல்லுவேன், திஸ் இஸ் மை ஃபேவரேட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ரேயரை ஃபஸ்ட்டே நான் வந்து சொல்லிட்டேன், பைல் நம்பர் 1 ப்ரேயரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இருக்கிற ஸ்கில், இருக்கிற பவர், அதை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ரைட்? சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ நீங்க இந்த மொமெண்ட்ல இருந்து, ஒரு சில பேர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கும், இல்லைன்னா இந்த மொமெண்ட்ல இருந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க பழைய நபரா அப்படின்னா கிடையவே கிடையாது, மாறி இருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்திலேயாவது அந்த மாற்றங்கள்ங்கிறது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை சுத்தி இருந்த நபர்கள், சொந்த பந்தம் எல்லாமே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட எதிர்பார்க்கலாம். நான் ஜிம்முக்கு போறேன், நான் பியூட்டி கான்சியஸா ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் நான் எடுத்துக்க போறேன். எஸ், ஏதோ ஒரு மாற்றம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி வந்துட்டு இந்த டைம், இவ்வளோ நாட்களாக நான் வந்து செய்யணும்னு நினைச்சேங்க, ஆனால் என்னால் முடியல, நானும் என்னை பார்த்துக்கணும், எனக்கு வந்து க்ளோ ஆகணும், நல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த டைம் உங்களை வந்து டிவைன் யூனிவர்ஸ் வழி நடத்த காத்திருக்கு. ஓகேவா? ஸோ பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எய்தர் உங்களோட மதரோட சப்போர்ட், உங்க அம்மாவுடைய சப்போர்ட், இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த உதவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க டிவைன் இந்த டைம்ல அப்படின்னா, டோன்ட் லுக் பேக். அதுதான் சரியா? சரி, நீங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ ஏதோ ஒரு பழைய நினைவுகள், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களோட மனசுக்குள்ளார வந்து வந்து போகும் இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? பிகாஸ் நீங்க ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை நோக்கி போறப்ப டெஃபினெட்லி அந்த பழைய ஞாபகங்கள் வரத்தான் செய்யும். ஸோ டோன்ட் லுக் பேக், திரும்பி பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட பாரம் எல்லாம் இறங்க காத்திருக்கு. ஸோ இவ்வளவு நாட்களாக எல்லாத்தையுமே நீங்களே சுமந்து வந்துட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்த நீங்க இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்காக பியூட்டிஃபுல்லா வாழ்றதுக்கு வந்துட்டு ரெடி ஆயிருங்க. ரைட்? சரி, உங்களுக்கான ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இந்த டைம்ல வந்துட்டு நடக்க காத்திருக்கு. ஓகே, சி, டிராவலிங் எதிர்பார்க்கலாம். பைல் நம்பர் 1 டிராவலிங் எதிர்பார்க்கலாம். நிறைய லோக்கல்ல நிறைய டிராவல் பண்ணுவீங்க, அதர் ஸ்டேட் இல்லைன்னா வேற நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மொமெண்ட்ல இருந்து. இவ்வளவு நாட்களாக வந்துட்டு ஒரே இடத்திலே பைல் நம்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா இனி அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. சம்திங் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ். ஓகே, சி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஒரு பவுண்டரியை பிரேக் பண்றதுக்கான டைம், அவ்வளவுதான். பியூட்டிஃபுல்லா சொல்லணும்னா அதுதான் வந்திருக்கு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு சில இடங்கள்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ண காத்திருக்கு. ஸோ இந்த ஒரு 11 டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி குட் போர்ட்டல் டைம் அண்ட் இதை வந்து நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த டைம் நவராத்திரி ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த டைமில் ப்ரேயரை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக கோயில் போயிட்டு வாங்க, ப்ரே பண்ணுங்க அண்ட் விஷஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெட்டர். ஓகே, பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2 பார்ப்போம். ஓகே, காட் ஹைட்ரேஷன். ஓகே, சரி, எனக்கு வந்து இந்த கார்டை பார்த்த உடனே ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வந்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய கனவுகள் ஆசைகள்லாம் இருக்குல்ல, எனக்கு நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் இப்போ நிறைய அதாவது ஆசைப்படுறீங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்கு ஒரு எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறீங்களோ அதுக்கு உங்களுடைய கவனம் அதிகமாக வேணும் இந்த டைம்ல.
நிறைய பேர் இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆசைப்படுறீங்க, அதை அப்படியே விட்டுடுறீங்க. இல்லைன்னா அது மேல ஒரு ஹெல்தியான ஒரு மைண்ட் செட் இல்லாம உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணுங்கிற மாதிரி பிடிவாதங்கள் அதிகமா இருக்கு. பட் கோ இன் அ ஸ்மூத் அண்ட் காம் ஃப்ளோ. அதுதான் வந்து வர்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டே பீஸ்ஃபுல்னஸ், அதாவது அமைதியா இருங்க. உங்களோட கனவுகளுக்கு ஒன்ஸ் அகெயின் நீங்க வந்துட்டு எனர்ஜி கொடுங்க. அதை பத்தி நினைக்க ஆரம்பிங்க, பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிங்க. நடக்குன்ற ஒரு பிலீஃப் வேணும். ஏன்னா பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைங்கிறது இந்த டைம்ல பிரேக் ஆகுது. பட் ஆனா அது பிரேக் ஆக கூடாதுங்கிறது ஒரு மெசேஜ். பிகாஸ் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும், உங்களை தேடி வரும். பட் அதுல உங்களுடைய ஹோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு ஆசை ரொம்ப முக்கியமாக உங்கள் லைஃபுக்கு தேவையான அந்த ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கு. மோஸ்ட்லி வரக்கூடிய நாட்களில் அதுக்கான சைன்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நான் வந்து நிறைய ப்ரேயர் எல்லாம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க, உங்கள் ப்ரேயர் ஒன்ஸ் அகெயின் நிறைய நான் ப்ரே பண்ணுறேன் ஆனால் எனக்கு பலிக்க மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் மறுபடியும் ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஏன்னா நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை ரியல் லைஃப்பில் கொண்டு வரதுல வந்துட்டு தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு இதில் பிரேக் ஆகிற மாதிரி தெரியுது. ரைட், பார்ப்போம். Okay, I'll take this card. What is this? 10 of Cups. Okay, 10 of Cups reversed la vandirukku. Yes. See, இந்த கார்டை நான் முன்னாடியே பார்த்தேன். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல ஒரு சில பேருக்கு நீங்க ஒரு சேவியரா இருப்பீங்க. லைக் யூ சேவ் தேம். நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க உங்களை ரொம்ப ஒரு நல்ல இடத்துல வைப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரைஸ் பண்ணும். அதாவது இப்போ நீங்க ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவங்க வந்து தேங்க்யூ சொல்றாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பிளெஸிங்ஸை சென்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும்ல, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஸோ அது வந்து கிடைக்க காத்திருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஒரு குட் நியூஸ் என்ன, டெஃபினெட்லி இது ஒரு குட் நியூஸ் மாதிரி தான் எனக்கு வருது. யாரு வந்து உன்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதை பத்தியெல்லாம் நீ வந்து யோசிக்காத அப்படின்னு உங்களோட கனவுகளை வந்து ரொம்ப வந்து மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க. நீங்களே ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் கோல் வச்சிருந்தாலும் அது அவங்க பேச்சிலே வந்து உங்களை முடக்கி போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பட் இந்த டைம் டோன்ட் பிரேக் டவுன். நீங்க வந்து பிரேக் ஆகாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களை சுத்தி இருக்கிற நபரை பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் சரி உங்களோட சந்தோஷத்துக்கும் சரி அவங்க வந்து டெஃபினெட்லி ஒரு ரீசனா இருக்க மாட்டாங்க. ஸோ எதிர்பார்ப்புகள் அவங்க மேல இருந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சிக்கிறது நல்லது. நீங்க தனிப்பட்ட முறையில ஷைன் ஆவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் இருக்கிற இடம் பாசிட்டிவா இருக்கணும். உங்க எண்ணங்களும் பாசிட்டிவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுதான். யாரு முன்னாடி நீங்க ரொம்ப வந்து உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்ப வந்து உங்களை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களோ அவங்க முன்னாடியே ஷைன் ஆகி காமிப்பீங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே மாறும். லைக் நீங்க மாறி இருக்கீங்கிறத அவங்களோட பிஹேவியர்ஸ்ல வந்துட்டு தெரிஞ்சு போயிடும். ஓகே, அவங்க ஆச்சரியப்படுவாங்க டெஃபினெட்லி. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருந்த எண்ணங்கள் வேற. ஏன்னா ஜெயிக்க மாட்ட, கண்டிப்பா கிடையாது, உறுதியா நின்றுப்பாங்க. பட் இந்த டைம் உங்க ஹார்ட் ஒர்க், பொறுமை, அது டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸை கொடுக்க காத்திருக்கு. ஒரு விஷயம் ஆனா அதே சமயம் என்ன சொல்றாங்க, ஸ்டே ஃபோக்கஸ்ட், டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க. எஸ், see, one more.
தட்ஸ் இட். அதுதான் அழகா சொல்லிடுவாங்களே, மெசேஜ் அதுதான் வருது. எஸ். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு மந்த், வரக்கூடிய மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உள்ளுணர்வு நிறைய கைட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸில் உங்கள் உள்ளுணர்வை வந்து நம்பலாம். சம்டைம்ஸ் அது ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சரை உங்ககிட்டே கொண்டு வந்து கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு ரூல்ஸ் ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரேக் த ரூல்ஸ். இந்த டைம்ல அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான். அதாவது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% நான் வந்து இனிமேல் பழையபடி இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனால் அது ரியாலிட்டியில நிஜ வாழ்க்கையில் அதை செய்யறதுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த மீதி பாதி % வந்துட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. ரைட். ஸோ வந்து பிரேக் த ரூல்ஸ். நீங்கள் போட்டு வச்ச ரூல்ஸை பிரேக் பண்ணுங்க. பிகாஸ் அந்த பவுண்டரியில் இருந்து வெளியே வந்தாதான் பைல் நம்பர் 2க்கு பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கு. ஓகே, ஸோ இது அதுக்கான ஒரு டைம், அதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இட்ஸ் வெரி குட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் தான் பைல் நம்பர் 2க்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைலை வந்து சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. ரைட், பைல் நம்பர் 3. ஸோ என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜஸ் உங்களுக்கு இந்த டைம்ல வந்துட்டு வருது. ஸோ ப்ரே பண்ணுங்க, ஸ்ட்ராங்லி ப்ரே பண்ணுங்க. ஓகே, ப்ரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது நவராத்திரி பீரியட். கண்டிப்பாக வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வேண்டுதலை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஓகே, குலதெய்வ கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ரைட், பைல் நம்பர் 3 வந்துட்டு ஐ திங்க் இந்த டைம் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம். டேக் த ரிஸ்க். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப சேஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கு, சேஃபாக கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப நிறைய கற்பனைகள்லாம் பயங்கரமா இப்போ ஓடிட்டு இருக்கு உங்க மைண்ட்ல. அந்த கற்பனைகளுக்கு ஒரு ஒரு எண்டு கார்டை கொடுத்துட்டு ரியல் லைஃப்குள்ளர வாங்க. ரைட். ஸோ இது ஒரு அலர்ட் மாதிரியும் வருது பைல் நம்பர் 3க்கு. அதாவது ஜஸ்ட் ஃபேஸ் த ட்ரூத். ஏதோ ஒரு உண்மைகள், ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நீங்க பயந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் அ டைம், ஃபேஸ் த ட்ரூத். அது எந்த உண்மையோ என்ன ஒரு விஷயத்தையோ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட். உங்களோட ஓன் குட்காக தான் வந்திருக்கு. ரைட். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லுக் அட் த எனர்ஜி இஸ் ஸோ ஹை. ஓகேங்களா? ஸோ வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு 1 or 2 monthsன்னு கூட சொல்லலாம். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஏன் வந்து அந்த கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வாங்க, அந்த ஏதோ ஒரு இலூஷன்ஸ்ல இருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மெசேஜ் ஆரம்பத்திலே வந்திருக்கு. பிகாஸ் இந்த ஒரு டைம்ல நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உதவியோ அது ஒரு பெரிய சப்போர்ட் வர காத்திருக்கு. ஆனா அந்த சப்போர்ட் உங்க கையில வரணும், உங்க கிட்டக்க வரணும் அப்படின்னா நீங்க எடுக்கிற டெசிஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் செல்ஃபிஷாவுமே வந்து இருக்கணும். இந்த பீரியட் ஆஃப் டைம் கேட்குற கேள்விகள் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அது தைரியமாக கேட்டு வாங்கக்கூடிய டைம் பீரியட். ஓகே, ஒரு உதவி வந்து ரொம்ப பெரிய உதவி வந்து வர காத்திருக்கு. அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த டைம்லையும் வந்துட்டு பைல் நம்பர் 3 செலவுகள் விஷயத்துல கவனம். ரொம்ப நிறைய செலவுகள் வந்து நிற்காம போகும். எஸ்பெஷலி இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு அக்டோபர் வரைக்குமே செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் வரக்கூடிய செப்டம்பர்ஸ்லயும் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்லையும் செலவுகள் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில பேர் கரெக்டாக யோசிச்சுட்டு தான் வந்துட்டு அந்த செலவுகள்லாம் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அது ஸ்டாப் ஆகாது. கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு அப்படிதான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செலவுகள் போகுது தான். கொஞ்ச நேரம் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறீங்க, அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்ச நேரம் ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைம் ஒன்ஸ் அகெயின் கம்பேக் கொடுங்க. ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு பைல் நம்பர் 3 ரொம்ப வீக்காக லோவாக இருக்க மாதிரி இருக்கு.
இந்த ஃபயர் இஸ் மஸ்ட். இது உங்கள் கெரியருக்கு ரொம்ப முக்கியம். கெரியர் சரி, லைஃப் வந்து அடுத்து அப்லிஃப்ட் கொண்டு போகணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் கம்பேக் கொடுங்க. ஃபைல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ராவலிங் மாதிரி இருக்குது. ஓவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ட்ராவல் இஸ் குட், பட் ஓவர் ட்ராவல் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில பேர், இது எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் வந்துட்டு அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ யூ காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் எவ்ரி திங் சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ வந்து ரொம்ப கவனமாக வந்துட்டு முடிவெடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து வார்த்தைகள் கவனங்க. ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் ரொம்ப கவனம். ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில இடங்கள்ல பயங்கர ஃபோர்ஸாக இருக்க காத்திருக்கு. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் வார்த்தைகள் எல்லாமே. ஓகே, அண்ட் இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா டாமினேட்டிவ் மைண்ட் செட் எதிர்பார்க்கலாம். டூ மச் ஆஃப் டாமினேஷன், எஸ், அது டெஃபினெட்லி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைல் நம்பர் 3 ஒரு நல்ல நியூஸ் தான் ஆக்சுவலி இது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ப்ரே அடிக்கடி பண்ணுங்க. அண்ட் ஒரு காமான மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்களோட கனெக்ட் பண்ணுங்க. அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காரலாம், ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட் இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த டைம் ஒரு ஒரு முடிவு ஏதோ ஒன்று எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு ரொம்ப 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 வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 3 வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் ஆல்சோ வந்து காத்திருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் அப்படின்னா இது வரைக்கும் என்ன மாதிரியான யோசனைகள் திங்கிங் இருந்துச்சோ அதை விட வேற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் யூ. அதுதான், மெடிடேஷன் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஃபைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 ஃபைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே காமன் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனலாக தெரிஞ்சுக்கிறோங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.